ஒரு ஆசிரமம் அங்கதான் இருக்கு, சித்தாசிரமம்னு. அங்கதான் வந்து வாமனாவதாரம் நடந்தது. வாமன பகவான் வந்து அப்பேற்பட்ட அவதாரத்தை முடிச்சுட்டு அங்கதான் தபசு பண்ணிட்டு இருக்கார். அங்கதான் இவர் யஜ்யம் நடத்த போறார். எப்பவுமே இந்த ராட்சசாலாம் வந்து யஜ்யத்தை வந்து தடுத்துருவா. எப்படி தடுப்பா அப்படின்னா, என்னைக்கு வந்து அந்த யஜ்யம் முடியறதுன்னு காத்துட்டு இருப்பாளாம். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டா. அந்த பூர்ணாக இருக்கிற சமயத்துல யஜ்யத்துல வந்து மாம்சங்கள், எலும்பு துண்டு இதெல்லாம் போட்டு அந்த யஜ்யத்தை ஒண்ணுமே ஆக்கிடுவாள். இவா சிரமப்பட்டு எல்லாமும் பண்ணிட்டு கடைசியில இந்த பூர்ணாகதி சமயத்துல இவா வந்து அதுக்காக தான் இப்ப ராமலட்சுமணால அழைச்சிட்டு வந்திருக்காரு. இந்த யஜ்யத்தை ஆரம்பிச்சாச்சு. இவா வந்து ஒரு கண்ணோட இமை எப்படி வந்து கண்ணை பராமரிக்குமோ, எப்படி பார்த்துக்குமோ அதே மாதிரி